என்னாச்சு? கிடைச்சதா? கிடைச்சது. போடா. வாடா நீ. வா. ஏய் சொல்றா. அப்படியே ஸ்ட்ரைட்டா போய். சஞ்சு, இன்னும் தூரமா? ரொம்ப பக்கம் தான் வா. இந்த கிளைமேட்டுக்கு மட்டும் புரியுதுடா. என்ன கேக்குறீங்க? போர் தானே. ரெடி பண்ணிக்கலாம் வா. நல்லா இருக்கு. போனேங்க இருக்கீங்க. எத்தனை வாட்டி உங்களுக்கு கால் பண்றது? நாட் ரீச்சபிள் தான் வந்துட்டு இருக்கு. இங்க ஜியோக்கு மட்டும் தான் சிக்னல் கிடைக்குமா? ஆனா அது என்கிட்ட இல்ல. அப்போ நீங்க டேய் அது பிஎஸ்என்எல்டா. டேய் அது அப்போ இப்போ ஜியோடா. ஓ அப்படி வர நீ. ஏய் அவிராஜ் சார் கூப்பிடுறாரு. ஹலோ சார். சார் நாங்கள் இங்கே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணோம். அப்படியா சார்? ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நாங்கள் இங்கே சேஃபாக வந்துட்டோம் சார். ஓ ஓகே சார். கைஸ் சார் வரதுக்கு லேட் ஆகுமா? சாவி இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு ஐசோலேட்டட் ஹவுஸோட செக்யூரிட்டி கிட்ட இருக்கான். வாங்கிக்க சொன்னார். என்ன சொன்ன? ஐசோலேட்டட் ஹவுஸா? ஆமாம். மறுபடியும் அங்க ஆமாப்பா குடுப்பா. உங்க கூட ஒரு பாப்பா இருந்தால அந்த பாப்பாவை வர சொல்லு. அப்போ நீ அந்த பாப்பா வந்தா மட்டும்தான் குடுப்பியா? பாப்பா மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி கூட வந்தாதான். Guys, super. Guys, ரவிராஜ் சார். come on guys, come on. விஜய், கர்ணா, ராபர்ட் இவங்க 3 பேரும் நம்ம மூவில நடிக்க வந்த ஆர்டிஸ்ட். எதுக்கு விஸ்வா இப்படி ஒரு டிராமா? இதெல்லாம் தேவையா? புரியல சார். இல்ல அந்த பசங்களும் நடிக்க வந்த ஆர்டிஸ்ட் தானே. கண்டிப்பா அவங்களுக்கும் தெரியும்ல இந்த பசங்களும் நடிக்க தான் வந்திருக்காங்கன்னு. கண்டிப்பா தெரியாது சார். தெரியாம இருக்கிறதுக்காக பார்த்து பண்ணியிருக்கேன் சார். அது உங்களுக்கு தெரியணும்னா ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனேன் சார். You've all done a good job. Great job guys. Relax. ஏய் சாரிடா. நீங்க வந்தது நல்லதா போச்சு. இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய சினிமா பார்த்துருக்கோம். எல்லா சினிமாவோட பேஸும் ஒன்று தான், அதோட ஸ்கிரிப்ட். ஆனால் நாம செய்ய போகிற இந்த படத்துக்கு ப்ராப்பராக ஸ்கிரிப்ட் இருக்காது. ஒன்லி சிச்சுவேஷன்ஸ் அது மட்டும்தான் இருக்கும். அங்கே நீங்கள் என்ன பிஹேவ் பண்ணாலும் என்ன டயலாக் பேசினாலும் அது எனக்கு நேச்சுரலாக வேணும். அது மட்டும்தான் இந்த படத்துக்கு முக்கியம். அதுக்காகத்தான் நாம் ஷூட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேம்பஸ் செட் பண்ணியிருக்கோம். இங்கே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். சார் நாங்களும் இங்கே இருக்கணுமா? வேணாம், இவங்க மட்டும்தான். நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு ப்ராமிஸ் தான். உங்களுக்கும் வெளி உலகத்தில் இருக்கிற யாருக்கும் எந்த கான்டாக்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே? ஓகே. டியர், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்க. டாக்டர் ஆண்டனி சேவியர். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்மா?
armahtaasta hirvirakon. Tartalak kedvesem, templomi imával. Álmokat kergető, vasárnap délelőtt. Számatom mintaja, nélküled visszajött. Slept. இந்த மெடிசன் 100% இல்லீகல். என்ன ரவி, நீங்க இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரலையா? சராசரி ஒரு மனுஷனால எத்தனை டேஸ் தூங்காம இருக்க முடியும்னு தெரியுமா? Maybe 3-4 days. ரவி, ஒரு ஹெல்தி பர்சனால 1 வீக் கூட தூங்காம இருக்க முடியும். பட் அதுக்கப்புறமா அவங்க பாடியில இருக்கிற அந்த பயாலஜிக்கல் கிளாக் கிராஷ் ஆயிடும். அப்படின்னா நம்ம பாடி இருக்கு, அது நாம இருக்கிற இடம், நாம சாப்பிடுற சாப்பாடு, அதுக்கப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற கிளைமேட், இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள தானா கிரியேட் ஆகிற அந்த ஒண்ணுதான் பயாலஜிக்கல் கிளாக். அது கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்றது நம்ம திங்கிங்.